நாங்க ஒருத்தரை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகிறதும் அவரை போலவே நாங்களும் வாழணும் சொல்லி ஆசைப்படுறது என்னவோ மனித இயல்புதான். ஆனால் அந்த ஆசை எங்களை எங்க கொண்டு போய் நிப்பாட்டும் என்பதுதான் இங்கே முக்கியம். எங்களுடைய ஆசை கொஞ்சமாவது திசை மாறினால் கடைசியில சோமுக்கு என்ன நடந்துச்சோ அதே தான் எங்களுக்கும் நடக்கும். யார் அந்த சோமு, அவருக்கு என்ன நடந்துச்சு, வாங்க பார்த்துட்டு வரலாம். நம்ம ராமுவும் சோமுவும் நல்ல நண்பர்கள். 2 பேரும் எப்பவுமே ஒன்னாதான் இருப்பாங்க. ஆனால் இந்த சோமுக்கு என்னமோ சுயபுத்தி கொஞ்சம் வேலை செய்யறது குறவு. இதனாலேயே ராமு என்னெல்லாம் செய்யறானோ அது அப்படியே அவருக்கும் செஞ்சிடணும். இப்படித்தான் ஒரு நாள் ராமுக்கு ஒரு இடத்துக்கு அவசரமாக போகணும். ஆனால் அன்னைக்கு சரியான மாதிரி மழை, ஊர்ல வெள்ளம் பெருக்கெடுத்து ஓடுது. இருந்தாலும் அந்த ராமுக்கு அந்த இடத்துக்கு கட்டாயம் போயே ஆகணும். ஆனால் அவன் வளமையாக போற அந்த வீதி வெள்ளத்தால ஃபுல்லா மூழ்கி இருக்குது. அந்த தண்ணியையும் தாண்டி அந்த பக்கம் போறதுக்கு அந்த இடத்துல ஒரு ஓடம் கூட இருக்காது. அவன் என்ன செய்யறது சொல்லி அந்த கரையில நின்றுகிட்டே யோசிச்சிருந்த டைமுக்கு அவனை பார்த்து அவன் பின்னாடியே சோமும் வந்து அவனோட இணைஞ்சு கொள்றான். 2 பேரும் இப்போ என்ன செய்யறதுன்னு சொல்லி யோசிச்சு கொண்டிருந்த நேரத்துல அந்த இடத்துல ஒரு காளமாடு வருது. அந்த காளமாட்டுக்கு என்ன ஓடமா தேவை, அவர் அப்படியே தண்ணியில குதிக்கிறாரு. நீந்தி அக்கறைக்கு போக பாக்குறாரு. இதை பார்த்து கொண்டிருந்த ராமு டக்குன்னு தண்ணிக்குள்ளுக்கு பாஞ்சி அந்த காளமாட்டினுடைய வாழை பிடிச்சு கொள்றான். அந்த காளமாடோ இவனையும் சேர்த்து இழுத்து கொண்டு அக்கறைக்கு போயிருது. ராமு இப்படி காளமாட்டினுடைய உதவியோட அந்த கரைக்கு போயிடுவான்னு சொல்லி சற்றுமே எதிர்பார்க்காத அந்த சோமு கண்ணை விழிச்சு பார்த்து கொண்டிருக்கிறான். சரி, அவனுக்கு காளமாட்டு வால் கிடைச்ச மாதிரிக்கு எனக்கு ஒரு வால் கிடைக்காம போகுது அப்படின்னு சொல்லி அங்க ஏதாச்சும் ஒரு வால் கிடைக்குதான்னு சொல்லி அவன் வெயிட் பண்ணி கொண்டு இருக்கிறான். அந்த நேரமா பார்த்து எங்க நாய் நண்பரும் அந்த இடத்துல வரார். அந்த நாயும் அந்த காளை மாட்டை போலவே தண்ணியில பாஞ்சி அக்கறைக்கு போக பாக்குது. சரி, எனக்கும் ஒரு வால் கிடைச்சிச்சேன்னு சொல்லி நாயிட வாழை பிடிக்கலாம்னு சொல்லி சோமும் தண்ணியில பாயிறாரு. நாயிட வாழையும் பிடிக்கிறாரு. நாயிட வாழை என்ன மாட்டு வால் மாதிரி ஸ்ட்ராங்கா இல்ல. அவரும் அந்த வாழை பிடிக்க அந்த வாழை பிடிச்ச வழியில அந்த நாயும் கத்த, வெள்ள ஓட்டமும் அதிகமாக இருக்க அந்த நாயாலையும் இந்த சோமுவாலையும் அந்த தண்ணிக்கு ஈடு கொடுக்கவே முடியல. அந்த நாயோ வலி தாங்காம அவனுடைய கையை கடிச்சு வச்சுட்டு அந்த தண்ணியில பாஞ்சு ஓடிடுது. நாய் வாழை நம்பி இறங்கின சோமுக்கு அந்த இடத்துல எந்த ஒரு சப்போர்ட்டுமே இல்லாம தண்ணி வார வேகத்துல அவனும் அடிச்சு கொண்டே போறான். விளைவு சோமுவை காணவில்லை. மோரல் ஆஃப் த ஸ்டோரி, நாங்க ஒருத்தருடைய செயலை பார்த்து அது போலவே நாங்களும் செய்யணும், அவரை போலவே நாங்களும் சாதிக்கணும்னு சொல்லி ஆசைப்பட்டால் ஒன்றே அவர் எந்த வழியை கையாண்டாரோ அதே வழியில நாங்களும் செல்லணும். அப்படி இல்லையா அவரை விட சிறந்த முறையில செய்யணும்னு சொல்லி ஆசைப்பட்டு அதுக்கு தேவையான அறிவையும் அனுபவத்தையும் வளர்த்து கொள்ளணும். இல்லைன்னு சொன்னால் எங்களுடைய ஆசை எங்களை திசை மாறி கொண்டு போய் கடைசியில சோமு மாதிரி நாங்களும் எங்களுடைய வாழ்க்கையில காணாமையே போயிடுவோம். அறிவும் அனுபவமுமே வாழ்க்கைக்கான சிறந்த ஆசான்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, உங்களுடைய ஒப்பீனியன்ஸை தெரிவிங்க. உங்களுடைய லைக்குகளும் உங்களுடைய கமெண்ட்டுகளும் எனக்கு ஒரு உற்சாகமாகவும் உத்வேகமாகவும் இருக்கும்.